ஒரு அவங்க அவங்க அம்மாட்ட வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை பேசிட்டாங்க. ஓகேவா? அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்க அப்பா இல்ல அப்படின்றதுனால கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டாங்க. அது வேற விஷயம். பட் அதனால அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் வந்து, "இரும்மா, இந்த இடத்துல வந்து நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ. இப்ப நீ இதுக்கு முன்ன மேற்கொண்டு நீ பேசிட்டன்னா, அத அப்படியே கட் பண்ணி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல எடுத்து இது பண்ணுவாங்க. இது ப்ரோமோல போடுவாங்க." அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு அந்த இது கிடையாதுங்க. ஷி இஸ் நாட் ஈவன் அவேர் ஆஃப் இட். ஒரு ப்ரோமோ அவங்க பார்வோட அம்மா பார்த்திருப்பாங்களா? ஐம் நாட் ஈவன் ஷூர் தட் ஷி ஈவன் ஹேண்டில்ஸ் அ ஸ்மார்ட் போன். ஸோ அப்படியே ஒரு இன்னசென்ட் லேடி இருக்கிறவங்க, அவங்கள போட்டு இப்போ உட்கார்ந்து ஷி வாஸ் அ மியர் ஆடியன்ஸ் தேர். ஸோ ஈவன் தென், ஈவன் ஸோ இஃப் ஷி ஹேட் லிசன் டு வாட் பாரு ஹேட் செட், ஷி ஐ மீன் எந்த இடத்துல அவங்க உடன்பட முடியும்? இந்த கேம்னா என்ன? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன இது இது எப்படி ப்ளே பண்ணணும்னு கூட அவங்க அப்படி முன்ன பின்ன பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட இன்னசென்ட் பர்சனை அவங்க சேனலாவது கொஞ்சமாவது என்ன பண்ணிருக்கணும், ஒரு காமன் சென்ஸ் இருந்திருக்கும். அதாவது ஒரு இவங்க பாரு வந்து சப்போஸ் வந்து இந்த சீசன் முடிஞ்ச உடனே அவங்க ஷீ கேன் ஹேண்டில் ஹர் செல்ஃப். ஒரு ஸ்கூல் வார்டன் இது வச்சாங்க ரீசெண்டா வந்து அந்த டாஸ்க் வச்சாங்கல்ல, ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்க, ஏதோ சம்திங் ஷீ ட்ரைட், அது வந்து என்ன பண்றாங்க, இந்த பிரஜின் அவர் எடுத்துட்டு கொண்டு சபையில கொண்டு வைக்கிறாரு. அவங்க வந்து அந்த டாஸ்க்குள்ளார அதை வந்து பேசலான்னு பார்த்திருப்பாங்க. ஆனா என்னன்னா, இது சபையில கொண்டு வச்சு இது வேற மாதிரி போயிடுச்சு. ஒவ்வொருத்தரா வரிசையா வந்து பார்வை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அது அந்த இடத்துல பாருக்கு எனக்கு குட் நாட் ஈவன் டிஃபெண்ட் ஹர் செல்ஃப். அதுக்கப்புறம் அப்படியே உடஞ்சு போய் ஒரு 5 மினிட்ஸ் அழுதாங்க. ஓகேங்களா? அழுதுட்டு அவ ம், திரும்ப போய் வாங்க குழந்தைகளான்னு அப்படியே ஏன்னா ஷி பிக்ட் ஹர் செல்ஃப். அதான் அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்வைங்க. இப்போ இந்த சீசன் முடிஞ்சோடனே இது எத்தனை நாளைக்கு வந்து இந்த பீடை அந்த மாதிரி கெட்ட வச வார்த்தைகள்லாம் போட்டுட்டா, அதை விட்டுட்டா அவங்க டேலண்ட்ஸ் இருக்குதுங்க. ஷி இஸ் விஜய், ஷி கேன் ஹேங்கர் ஷோஸ். அவங்களுடைய டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய நத்தக்கண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எவ்வளவு ஹவு ஷி கேன் பி குட் டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஷோ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஷி இஸ் நாட் சம்மன் ஹூ வில் ஈஸிலி கிவ் அப் ஆஃப்டர் சீயிங் நெகட்டிவிட்டி. பட் அவங்க அம்மா இந்த நெகட்டிவிட்டிஸ் தான் தன்னை பத்தி பரப்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஹவு ஷி வுட், என்ன அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அவங்க அதெல்லாம் தெரிஞ்சதுதான் அவங்கள பத்தி இவ்வளவு இதா பேசுறாங்க, அவங்க பொண்ணை பத்தி இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து அவங்க சொன்னாங்கன்னா தெரியலங்க. ஒரு 72-year-old உமன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஹவு ஷி வுட் டேக் த ஷாக் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? சோ இந்த சமயத்துல சேனல் வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ பை நாட் மேக்கிங் அ ப்ரொமோ அவுட் ஆஃப் இட் அப்படின்றது. அந்த ப்ரொமோல போட்டு தான் நீங்க இது பண்ணணுமா? இல்ல அவங்க எதுவும் பேசுறாங்கன்னா சில வார்த்தைகள் வந்து மியூட், அவங்க சப்போஸ் அவங்களே இதா இருந்தாலும் கேமரா திருப்பி இருந்திருக்கலாம் டு ப்ரொடெக்ட் ஹர். ஓகேவா? அவங்க ஒன்னும் கேட்கலையே, நான் வந்து 24 hours வந்து இது இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. end of the day வந்து அவங்களுக்கு வந்து she enjoyed it. But out of this negativities, if she had come to know that something is happening like that, how she would take it, அதெல்லாம் தெரியல. கேவலமா இருந்ததுங்க. ரொம்ப ரியலி டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. மார்ஃப் பண்றது, நேத்தே ஒருத்தர் போட்டிருந்தார்ல தாய் பீடை அப்படிலாம் போட்டு நான் அப்பவே கெஸ் பண்ணிட்டேன் அது எப்படி போகும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, அவங்கள வந்து எல்லா பேரண்ட்டுமே வந்து லோஸ்லியோட ஃபாதர் மாதிரி இருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க லோஸ்லியா அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க. ஐம் நாட் இன்டர்லி, ஐ கேன் நாட் ரிகலெக்ட் ரைட் நவ். ஃபாதர் இருக்காரு, மரினேசன் அவர் ஃபாதர் நேம். ஸோ அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அது வந்து வேற மாதிரி அவருடைய அவர் கொஞ்சம் 50-55 வயசு தான். அது வந்து ஒரு, ஆனா இவங்களுக்கு எவ்வளவுன்னு பாருங்க, ஏஜ் கம்பேரிசன் எல்லாம் பாருங்க. ரெண்டாவது ஃபாதர் ஒரு பேரண்ட் சிங்கிள் பேரண்டா வளர்க்கும் போது, வித்தவுட் ஒரு ஃபாதராவோ ஒரு மதராவோ சிங்கிள் பேரண்டா இருக்கும்போது பிள்ளைகள் மேல எக்ஸ்ட்ராவே ஒரு செல்லம் இருக்குங்க. ஓகேவா? ஐ ஹவ் சீன் மை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரகடா தான் இருப்பாங்க. கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டூ மச் கொஞ்சம் ஓரளவு லிபர்ட்டி கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் இருந்தவொடனே இப்போ ஒத்த ரோசா புள்ளைய எப்படியா சூப்பரா வளர்த்துருக்கேம்மா அப்படின்ற மாதிரிலாம் போடுறது, ஏங்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஹியூமன் பீயிங்கா கூட நடந்திருந்திருக்கலாம். அதை வந்து யாருமே இது பண்ணல. இதுக்கு வந்து ஐ ஹோல்ட் த சேனல் அக்கௌண்டபிள் ஃபார் as ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இட். ஓகேங்களா? இஃப் எனிதிங் had happened to her mother, perhaps maybe in after this,
சேனல் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இட். ஓகேங்களா, தட்ஸ் ஒன் திங். ஓகேவா, அது ஒன் திங். அது ரெண்டாவது, நடுவில் வந்து விஜய் சேதுபதியே ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஹோஸ்டே சேனல் ப்ரொடெக்ட் பண்றாங்க. நடுவில் வந்து வார்த்தையை விடுறது நமக்கு உங்களுக்கு தெரியாத இல்லையா டாம்? ஸ்டுடியோல வந்து விஜய் சேதுபதி சில வார்த்தைகள் விடுறாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில நேரத்தில் அவரே வந்து மொக்க வாங்குவாரு, அதையும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. பாரு வந்து புள்ளி பண்ணியிருந்திருப்பாரு, ஏன் 1 மணி நேரம் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் பேசுனதுக்கு வந்து உங்க டைம் முடிஞ்சது, அதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் பண்றாங்கல்ல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு துளி அளவு காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி இவங்க ஒரு ஒரு ஏஜ்டு உமன், அவங்க ஹெல்த்தும் முக்கியம், அவங்க ஒழுங்கா கூட ஒரு வாக் பண்ண கூட முடியாத இந்த சூழல்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இல்லாம ப்ரொமோல போட்டு அப்படியே ஒரு ஹாரிஃபைங்கான ஒரு ஹாரர் மூவியோட இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் இன்னைக்கு செகண்ட் இது ரிலீஸ் ஆகுதா, அந்த பிஜிஎம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு அப்படியே ஒரு பிஜிஎம் போட்டு விட்டு, எனக்கு தெரியல அது வந்து ஹவு இட் ஹஸ் பீன் பர்சீவ்ட் ரைட் நவ். அது ஒன்று கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் பை த சேனல். செகண்ட் திங், எக்ஸாக்ட்லி. இன்னொன்று வந்து கம்மிங் பேக் டு திஸ் அரோரா கேர்ள், இது என்னன்னாங்க, ஷி ஹாஸ் ஜீரோ கண்டென்ட் இன்சைட் த ஹவுஸ் எக்ஸப்ட் பார்வதிங்க. பார்வதி அவங்க கேவாஸ் பண்றாங்களோ ஏதோ பண்றாங்களோ இல்லை வந்து பீயிங் ரிலேஷன்ஷிப் ஆர் சம்திங் லைக் தட். ஓகேங்களா, ஒரு ஒரு பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ப்ளே பண்றாங்க இல்லை ஒரு இது பண்றாங்கன்னா ஏதாவது ஒன்று நேச்சுரலாகவே அவங்கள சுற்றி தான் எப்பவுமே கேமரா இருக்கும். ஆனால் இவங்க அரோராவை பத்தி பாரு பேசலைன்னா அன்னைக்கு கண்டென்ட்டே கிடையாது அரோராவுக்கு. இந்த அரோரா ஃபேன்ஸுக்கும் சரி, இவங்க இதை பேசுறத வச்சா அவங்களுக்கு வேல்யூவே இருக்குது. ஓ, இஃப் பாரு ஸ்டாப்பிங், அவங்க பேசுற ஸ்டாப் பண்ணிட்டான்னு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா 2-3 வீக்ஸ்ல அவங்க வந்து ஷேட் ஆஃப் கான் எவிக்டட். ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ எப்போ வந்து பாரு வந்து அரோரா வந்து பேசுவாங்கன்னு மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு அவங்க இப்போ இந்த திடீர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு அவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது. சேம் திங் லைக் தட். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பேசஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம், இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ரெக்கார்டே பண்ணி போடுறாங்கன்னா நம்ம பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஷி வுட் ஹவ் பீன் மோர் இரலவென்ட் ரைட் நவ். அது ஒண்ணு. ஆனா இப்போ நிறைய சொல்றாங்க, பார்வெல்லாம் நாமினேட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி. நேற்று நத்தக்கண்ணுவா நடிச்சது அந்த ஒரு வீக் மட்டும் தான் நான், ஆனா ஷி ஹட் டபுள் த டைம்ஸ் நாமினேட்டட் பார்வதி. ஓகேவா, சோ யாருக்கு யாரு மேல டெஸ்பரேஷன் இருக்கு அப்படின்றது இதுலயே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, 4 தடவை பாரு வந்து அரோரா பண்ணியிருந்தாங்க, அரோரா 8 டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல யாருக்குங்க டெஸ்பரேஷன் இருக்குது? ஸோ இது வந்து தெரியுது. ஓகேங்களா, ஸோ யாரை பத்தி வந்து இது கண்டென்ட் இருக்குன்னு. ஒன்ஸ் வி ஸ்டாப் அண்ட் ஒன்ஸ் பாரு ஸ்டாப்ஸ் டாக்கிங் அபவுட் தட் கேர்ள், தேர் இஸ் நோதிங் அட் ஆல் ரிலவென்ட் அபவுட் தட் பர்சன். ஓகேவா, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அது வந்து செகண்ட் தேர்ட் திங். ஓகே, அண்ட் இப்போ கமிங் பேக் டு கம்ருதீன் ஹியர், நேற்றுலாம் நைட்டு எனக்கு இந்த ஸ்பேஸை குவிட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் அப்படியே படுத்தேன். எனக்கு ஒரு ஒரு 1 ஹவருக்கு தூக்கமே வரலைங்க. அந்த ஒரு வீடியோவுக்கு உட்காந்து ஒரு ஒரு 20-30 வாட்டியாவது பார்த்துட்டேன். ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட் இட் ஃபெல்ட் சோ ஜெனுவின். ஓகேவா, என் கம்மு மேல எனக்கு அவ்வளோ ஆயிரம் அந்த கோவம் இருந்தாலும் அந்த ஐ மிஸ் யூன்னு சொன்னது வந்து கட்டி பிடிச்சது, ஹார்ட் பீட்லாம் கேட்டது, என்னடா இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே ஜெனுவினா என்னதுன்னு சொல்லி நினைச்சிட்டேன். அது ஒரு இது. ஆனா இது எனக்கு இப்போ வந்து என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, இந்த வாயை உடைச்சிருவேன், இந்த இதெல்லாம் இப்போ நீட்டு ஃபர்ஸ்ட் மண்டே பேசுனதுக்கு அதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல். கேஸ் லைட்டிங் பிஹேவியருங்க. கம்ருதீன் வந்து சீரியஸ்லி வெரி ஹார்ம்ஃபுல் பர்சன். ஒண்ணு நீ இந்த எக்ஸ்டென்ட்க்கு கேவலமா பேசுற, இல்ல இந்த எக்ஸ்டென்ட்க்கு கொஞ்சுற. ஓகே. அந்த இன் பிட்வீன் கான்வர்சேஷனே உன்னால ஒரு ஹியூமன் பீயிங்கா வச்சுக்க முடியலன்னா, நீ எந்த மாரி ஒரு கேடு கெட்டவனா இருப்பன்னு தான் நான் பார்க்குறேன். அதுதான், நான் அந்த ஃபர்ஸ்ட் மண்டேல அவங்க பிஹேவ் பண்ணதுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா போயிடும். இப்ப என்னங்க, இப்போ இந்த நேத்து நடந்த அந்த அந்த ஒரு மொமெண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், நாளைக்கு கமருதீனை போட்டு அடின்னு அடிக்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் அசியூம். ஓகே, விஜயஸ். ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவரே ஜாஸ்தியா வார்த்தை விடாம கூட, ஐ மீன் விஜயஸ் வந்து சேதுபதி வந்து திட்ட கூட முடியாம போகலாம். ஓகேங்களா, அவுட் ரைட்டா வந்து எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான அஃபென்ஸ் இது கொடுத்துருக்காங்க. எல்லோ கார்டு இந்த சீசன்ஸ் பிஃபோர் மணிகண்ட பிரபுக்கோ கொடுத்துருக்காங்க. நிக்சனுக்கு இந்த வார்த்தையை சூரியகிரன் சொன்னதுக்கு நிக்சனுக்கு அந்த எல்லோ கார்டு கொடுத்தாங்க. இது மாதிரி இந்த மாதிரி மணிகண்ட பிரபுக்கும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இவரையும் வார்ன் பண்ணாங்க, மணிகண்ட ராஜேஷ் அவர் பேரு, அவரையும் வார்ன் பண்ணாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வெட்டுறதுக்கு. நாளைக்கு அந்த எல்லோ கார்டு அஃபென்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல லாஸ்ட் மினிட் டேமேஜ் கண்ட்ரோல் பிஹேவியரா எனக்கு இது படுது. ஹார்ட் ஃபெல்ட் மோமெண்டா பட்டுச்சுங்க. பட் மறுபடியும் இன்னைக்கு வந்து அவர் நடந்துகிட்ட விதங்கள் வந்து ஸ்ட்ராங்லி ஹேவிங் சஸ்பிஷன்ஸ் அண்ட் ஐம் ரியலி ஷேக்கன் இட். ரொம்ப ஷேக்கன் ஆயிட்டு அதை பத்தி. ரெண்டாவது,
சிலர் வந்து இந்த ஃபீட்பேக்ஸ்க்கு அடுத்து அந்த டேர்ன் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டேர்ன் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா, இவங்க தம்பி வந்து பேசிட்டு போறாரு. திவ்யா அவங்க பேசினாங்க, சூப்பரா பேசினாங்க ஒரு இடத்துல. நல்ல இந்த நம்ம நம்ம திவ்யா பேச சொன்னாங்க இப்போ. அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பாயிண்ட்டுங்க. ஒரு ரியாலிட்டி ஷோல இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால ஷீ இஸ் பிகமிங் அ சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி. ஸோ இவரை வந்து 24 hours கேமரா வந்து இதுக்கு இவரு நம்ம சுபிக்ஷா தம்பி மூஞ்சில வச்சு வச்சு பார்த்துட்டா தெரிஞ்சிருமா இவங்க வந்து சப்போஸ் என்ன மாதிரி பர்சன் அப்படின்றது? 24 hours வந்து இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்க அவங்க முகத்துல வந்து இந்த மாதிரி கேமரா வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு நாள்லயே தெரிஞ்சிடும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. ஏதோ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வந்து அப்படி இல்லைங்க, இது நல்லவங்களே இல்லைங்கன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வேர்டு, ஓகேங்களா? அது வந்து எனக்கு தெரியல. எல்லார் மூஞ்சிலையும் வந்து இந்த மாதிரி கேமரா வைக்காத வரைக்கும் எல்லாருமே யோக்கியனுங்க தான். இப்போ இதை போட்டுட்டு வந்து இப்ப பாரு வேத்தீரு, அது அந்த இந்த வார்த்தை இந்த வார்த்தை வசவு வார்த்தைகளோட வைரவங்களுக்கு அவங்க மூஞ்சில அந்த ரிலேஷன் இந்த கேமரா வைக்கிற வரைக்கும் தாங்க அது எல்லாமே. ஒன்ஸ் வச்சுட்டாங்கன்னா அவங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும். அதுதான் எனக்கு அது ஒண்ணு. இந்த விக்ரம் எனக்கு ஷீ செட் பக்கா கவர்டுங்க. ஒப்பீனியன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா பேக் அடிக்கிறாப்ல, ஓகேங்களா? அது வந்து பார்த்துட்டு வந்து ஒரு ஒரு சச்ச கவர்ட்லி பிஹேவியர், ஓகேவா? ஒப்பீனியன்ஸ்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சில பேர் வந்து நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு நடுவில் வந்து டேரிங் அவர் கேம் ஆடினார். ரொம்ப ரசிச்சங்க விக்ரம் வந்து. நடுவில் வந்து ஒரு அந்த கோட்டாஸ்ல பிளே பண்ணதா இருக்கட்டும், இல்ல அந்த ராதா ரவி கெட்டப்ல வந்ததா இருக்கட்டும், ரொம்ப நானும் என்ஜாய்ட் இட். ஈவன் தோ ஐ டிட் நாட் லைக் த காய், ஐ லைக் த கேம், ஐ லைக் த டாஸ்க் ஹி பிளேட், ஓகேங்களா? பட் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு எது ரைட் எது ராங் அப்படின்னு கூட ஜட்ஜ் பண்ண முடியாம திவ்யா சைடு தப்பு தான் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க சைடு பாருக்கு அகேன்ஸ்டா போய் இந்த இந்த பர்சன் நிக்கிறாருன்னா அப்போ இதை விட ஸ்பைன்லெஸ்ஸான ஒரு பிஹேவியர் பார்க்கல. விக்ரம் ஃபேன்ஸ் யாராவது ஸ்பேஸை கேட்டீங்கன்னா யூ மஸ்ட் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் ரைட் நவ், ஆர் யூ சப்போர்ட்டிங் த ரைட் பர்சன் அப்படின்றது நீங்களே விக்ரம்க்கு ஏதுங்க ஃபேன்ஸ்? புரியலையே. யாராவது ஒரு விக்ரம் ஸ்பேஸ்ல கவர்மெண்ட் நான் ஒன்னு ரெண்டு விக்ரம் ஐயோ ஒன்னு காமெடி ரெண்டு பேர் காமெடி. இருந்தாலுமே டெல்லிங் தம் ரைட் நவ். அதுதான் அதுதாங்க பாத்துங்க. செகண்ட் திங் இஸ் டிடிஎஃப் எனக்கு ஐயா எப்படின்னு அடுத்த என்னங்கய்யா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 15 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. செகண்ட்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இன்னும் லென்த்தா இல்ல இல்ல போறீங்க. சரி கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் டாம், இது வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது. ஸோ ஐ ஹோப் மை பாயிண்ட்ஸ் ஹவ் ரீச்ட் எவ்ரி ஒன். எஸ், தேங்க்யூ டாம். தேங்க் யூ சோ மச் அனட்டர். காமெடி தேங்க்யூ. தான் பண்ணேன் அனட்டர், தவறா நினைச்சுக்காதீங்க. எல்லா தட்ஸ் ஓகே, பாயிண்ட்ஸையும் வந்து தட்ஸ் யூ ஓகே. யூ ஐ யூ ஹவ் ஐ ஆர்டிகுலேட்டட் டேக் வெரி இட்ஸ் வெல். ஐ டேக் இட் ஸ்மார்ட்லி, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. தேங்க் யூ எஸ், அடுத்து நான் யாரோட பேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்? இஸ் இட் மாஸ்டர்? பிரவீன் 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 பிரவீன். யோ பிரவீன், உன் பேரா சொன்னா? அடி இடி மாதிரி விழும். நான் மாஸ்டர் பேர் தான் சொல்லியிருந்தேன். ஆள பாரேன். பிரவீனா சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் அண்ட் பிரகில். மாஸ்டர் நான் பேசிட்டு இருக்கேன் டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை திவ்யா தொல்லை தாங்க முடியல. பார்வதி கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டா, வாரம் வாரம் எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஃபைட் வருதுன்னு. எப்படித்தான் அவ அனலைஸ் பண்றான்னு தெரியல. அதே மாதிரி தான் ஏங்க வந்து அவ சாண்டா கிட்ட மட்டும் தாங்க சொல்லியிருப்பா. கேம ஃபோக்கஸ் பண்றா. மத்த எல்லாத்துலயுமே எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி சாண்டா கிட்ட சொல்லியிருப்பா. அந்த ஏலர் விஷயம் வந்து வினோத் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஏலர்னு சொல்லக்கொள்ள இவ எப்படி வினோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண பாத்திருப்பா. நீ வா போன்னு எப்படி பேசலாம்னு. அதுக்கு பிறகு எப்படி அந்த இன்னும் கொஞ்சம் வினோத்தை ட்ரிகர் பண்ணதுமே வினோத் கைய அந்த எடுத்துட்டு போகும்போது மூக்குக்குள்ள விட்டு விட்டுடுவாம் என்று வாயில எடுத்துருப்பா பாயிண்டர். வினோத்தை ட்ரிகர் பண்ணி அதை வச்சா அப்புறம் கடைசியில ஃபைட் பண்ணா இப்படி எப்படி சொல்லலாம்னு. சோ இந்த திவ்யா எப்படி பண்றானா, அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டு மத்தவங்க வாயால அது எடுக்க வச்சு அதை அப்படியே ஓவர்லாப் பண்ணி மறக்கிறா. சோ இதுதான் பார்வதி சொன்னா, அந்த ஏழரை பாயிண்டே அப்படியே வச்சு அவளை அடிச்சு இருக்கணும்னு. அவளோ பார்வதி பேசுறா, வாய மூடிட்டு போறா. அவளால ஒரு கன்வர்சேஷன் பார்வதி கூட வச்சுக்க முடியல, மொக் பண்ணுறா அதுக்கு. சோ அதுதான் முடியும், பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சு ஆர்கியூ பண்ண முடியல அவளால. சோ அதே மாதிரி தான் இப்ப இன்னைக்கு காலையில வந்து அந்த ப்ரோமோல வந்து எத்தனை பேர் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாங்க, இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்ட்டு. அப்ப கனி சொல்றாங்களே, ஆஹ் எலி அம்மனமா போகுது,
இந்த யாரு இவங்க சொல்றாங்க, யாரு பார்வதிக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அரோரா சொல்றாங்க, என்னது குறுக்க வந்த கௌஷிக் இவ அப்படின்னு சொல்றா. அதுக்கு பிறகு அன்னைக்கு வந்து சனிக்கிழமைன்னு சொன்னா, தீய சக்தின்னு சொன்னா. இப்ப இதெல்லாம் ஏங்க குட் பேரண்டிங் குள்ள இல்லையான்னு நரி நாங்களும் கேட்க குள்ள முடியும். நரி 7:30 சனிக்கிழமை குட்டிச்சாத்தான் தீய கப்புக்குள்ள சக்தி கப்புக்குள்ள விழுந்துருவாங்க. இதெல்லாம் என்ன டாம் பாடி ஷேமிங் அப்ப இது? அதெல்லாம் நாங்க ம். கேட்கலாம், அது குட் பேரண்டிங் இல்லையா என்ன? இது காலையில இத வந்து சொல்லியிருந்தாங்க, இது குட் பேரண்டிங் இல்லையேன்னு. அப்ப இதுவும் குட் பேரண்டிங் இல்லையே, இந்த அரோரா சொல்றது, கனி சொல்றது. அப்ப இவங்க எல்லாம் வந்து இப்படி பேக் பைட் பண்றது. பார்வதிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் போயிட்டு சொல்லுங்களே. இந்த கனிக்கு என்ன வயித்தெரிச்சல் என்னதுன்னா, விக்ரம் வீட்டு ஆளுங்க வந்தப்போ பார்வதி வந்து அவங்க கூட நல்லா பழகிட்டாளாம். சோ அதனால வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கலையாம். இதை வச்சு வயித்தெரியுதா அந்த அம்மா. சோ இப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா போய் பார்வதிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லு. அந்த தைரியம் தான் உங்களுக்கு இல்ல, யாருக்குமே இல்லையே அந்த வீட்டுல. சோ அப்படி சொன்னா பார்வதி தான் எடுத்து போட்டு அடிச்சிடுவாரு. அந்த பயத்துக்கு வந்து பின்னாடி பேக் பைட் பண்றது. ஐயோ, இப்படி இந்த சீசன்ல கொண்டு வந்து போட்டது எல்லாமே மிக்சரா இருக்குது. அதுல வந்து பார்வதி ஃபேஸ் டு ஃபேஸ் போய் சொல்றா, எனக்கு பயமா. யாருக்கு? திவ்யாக்கு. எனக்கு பயமா, சொல்லுங்க பாப்போமே பயமான்னு. வாய பொத்திட்டு வந்து இருக்காங்க. சோ இதுதான் திவ்யா. அவ கரெக்டா சொல்றா, ஒரு மொக்கிங் பண்ண கூட பிலோ அவரேஜ், கேவலமா இருக்குதுன்னு சொல்றா. இதை விட எப்படி வந்து அவளுக்கு வந்து நோஸ் கட் தேவைப்படும். ஐயோ, இந்த திவ்யா எல்லாம் பிஆர் ஸ்டன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. சோ அதுக்கு அப்படியே நோஸ் கட் வாங்கினதுமே அப்படியே வாய பொத்திட்டு இருக்கா. இதுக்கு மேல பேசினா நெகட்டிவா போயிரும்னு. சோ இது பிஆர் ஸ்டண்ட் முடிஞ்ச இதை ஒண்ணுமே தெரியாது. அரோரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவதான் அப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கா மொக் பண்றதுக்கு. நீ செகண்ட் தான் பண்ணிருக்க. நீ வந்து அவ பண்ணதுக்கு பண்றது தப்பு. முதல்ல வந்து அரோராக்கு என்னது இஷ்யூனே தெரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு மொக் பண்ணது வந்து இவங்க தான், யாரு, திவ்யா தான். பாரு அப்படி ஒண்ணும் மொக் பண்ணலையே பெருசா. அவங்க சொன்னதுக்கு தான் இவங்க ரிப்ளை கொடுத்தாங்க. சோ இது ஒண்ணுமே தெரியாம இந்த ஹவுஸ்மேட்ஸ் நாளைக்கு விஜய் முன்னுக்கு இந்த அரோரா வந்து ஏதோ வீக்லி அந்த பாயிண்ட் கொடுப்பாங்களே, அந்த அரோரா வந்து இப்ப விஜேஸ் முன்னாடி இவங்க பண்ணதுனாலதான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்ல போறாரு. அவரும் ஓ அப்படியா, அரோரா அப்ப சொன்னா ஓகே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு இந்த புள்ளி assumptions பாயிண்ட் பேசுவாரு. இந்த புள்ளி பாயிண்ட் வந்து திவ்யாக்கு எகெயின்ஸ்டா திருப்பி அரோராவை நாளைக்கு அப்ரிஷியேட் பண்றாரா மட்டும் பாருங்க. ஆமா ஆமா, அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அரோராக்கு தானே வாரம் வாரம் ஏதாவது பாயிண்ட் இருந்தா அரோரா நின்னாலே தேங்க்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறவர் அவரு. சோ அரோராக்காக வேண்டி இப்ப இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த பாயிண்ட கரெக்டா ரிலைஸ் பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் வந்து திவ்யா சொல்லி இருக்கிறது தவறு தான் சார், இன்னும் போயிட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. அவரும் கரெக்ட் தான் அரோரா, உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது இப்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. மானம் கேட்ட ஹோஸ்டுக்கு நாளைக்காவது எபிசோடாவது பாத்துட்டு வரணும். இல்லாட்டி வந்து இந்த ஸ்பேஸ்ல அதர் லிஸ்னஸ்லாவது இருந்து கேட்கணும். அப்படியும் இல்லைன்னா யாராவது லைவ் பாக்குறவன் கிட்ட போயிட்டு அப்டேட் எடுத்துட்டு வரணும். ஒண்ணுமே தெரியாம வந்து இந்த டாக் பேக்ல அவன் ஏதோ சொல்றான், இவர் வந்து ஆமா ஆமான்னு கண்டெஸ்டன்ஸ் எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டுறது. பார்வதி வந்து ஏதாவது சொன்னா ஐயோ இருங்க பார்வதி இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு போறது. இதுதான் இது ஒரு ரூட்டீனா செஞ்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோஸ்ட மாத்தணும். ஓகே டாம், மத்தவங்க பேசட்டும். தேங்க்யூ மாஸ்டர். எஸ் பிரஹில். அதாவது இந்த அரோரா வந்து இந்த கள்ளிப்பால்னு ஒரு மேட்டர் பேசியிருப்பாங்க. யாராவது கேட்டீங்களா? கேட்டேன். ஆமா, அந்த மேட்ரு ஜோக்கா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கள்ளிப்பால்லாம் வந்து சாதாரண இஷ்யூ கிடையாது. ரெண்டாவது திவ்யாவுமே சொல்லியிருப்பாங்க கருவிலேயே கொண்டு இருக்கணும்னு. இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றாங்கன்னா அவர் ஹோஸ்டே கிடையாது. அவரு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இவங்க அந்த ப்ரோ இன்னொரு அட் ஒன் பாயிண்ட், இந்த விக்ரம் வளர்ப்ப பத்தி பேசியிருப்பான், அதையும் அட்ரஸ் பண்ணணும். அது அவரு இதை முதல்ல அட்ரஸ் பண்றாரா பார்ப்போம். அவரு அப்புறம் அதுக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அதை விட்டுட்டு இந்த ஒயிட் பக்கெட் மேட்டர் மாதிரி வேற ஏதாவது மேட்டர் இருக்கும், அதை தெரிவிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அநேகமா வந்து இந்த பார்வதி வந்து பாத்திரம் இது பண்ணணும் போது அது என்னமோ தெரியல, பார்வதிக்கு அந்த கிச்சன்ல அந்த வெசல் வாஷிங் டாஸ்க் அப்போ மட்டும் இந்த கேமரா பேன் பண்ணி எத்தனை வெசல் இருந்தாலும் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க அந்த அதை காமிக்கிறது, அது எபிசோட்ல காமிச்சிடுறாங்க எப்படி இருந்தாலும். அப்புறம் அது என்னன்னு தெரியல, அது பார்வதிக்கு மட்டும்தான் இது நடக்குது. வேற யாருக்கும், நான் வேற யார் கிச்சன்ல இருந்து வெசல் வாஷிங்ல இருக்கும்போதும் இந்த மாதிரி காமிச்சு நான் பார்த்தது இல்லை. பார்வதி வந்து பர்ஃபெக்டா அந்த அந்த இதுல பண்ணும்போது, அதுவும் இன்னைக்கு வந்து சுபிக்ஷா அவங்க அப்பா அம்மா வரல, மத்தியானம் வராங்கன்னு சொல்லிட்டு அவ பண்ணல. அதை வந்து அவளே வந்து சொல்லியிருந்தா, நான் இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா வராங்க, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா.
சரி ஓகேம்மா நீ பண்ணல. உங்க அப்பா, அம்மா தான் வந்துட்டு போயிட்டாங்கல்ல. அப்பயாவது பண்ண வேண்டியது தானே. அத விட்டுட்டு பார்வதிய போயிட்டு பண்ண விட்டுட்டு, நீங்க வெளிய போய் பாட்டு தானே பாடிட்டு இருந்தீங்க. அ கும்பலோட போய் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. என்னங்க இதெல்லாம் வந்து என்ன நான் சொல்றது? அதே மாரி அ ஆதிரி வந்து அந்த ஒரு இந்த டாஸ்க் அப்போ வந்து அ கானாவிடத்து மேல கால் எடுத்து காமிச்சிருப்பாங்க அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 இன்ச்சு, 15 இன்ச்சு கேப் இருக்கும். அதுக்கே வந்து அது அடுத்த அந்த வாரமே எவிக்ட் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு வந்து கானா வினோத் மூஞ்சி மேலயே கால் வச்சிருக்காங்க நம்ம அரோரா. இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சேனலு. அத வந்து எப்படி அது அதாவது எப்படியா? என்ன கானா வினோத் மூஞ்சி மேல கால் வச்சிருக்காங்க? நான் வீடியோ போட்டிருக்கேங்க. என்னோட என்னோட இதுல பாருங்க. என்னோட டைம்லைன்ல போய் பாருங்க. க அ ஒரே ஒரு செகண்ட் இருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது கானா வினோத் மூஞ்சி மேலயே கால் வச்சுட்டாங்க. செருப்பு அவுத்துட்டு தான் வச்சாங்க. பட் ஆனா வைக்கலாமா கால? அதாவது ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையா? நீ இது குனிஞ்சு ம். சாரி கேட்டா மட்டும் சரியா போயிடுமா? அதாவது இந்த ம். எபிசோட் இந்த சீசன்ல எந்த ஒரு இஷ்யூவுமே எவ்வளோ சீரியஸான இஷ்யூவா இருந்தாலும், இவ்வளோதானான்ற மாரி தட்டிவிட்டு போறாங்க. அது மாரி இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஒரு 18+ சீசன் சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. இல்ல என்னன்னு தெரியல. சின்ன இத வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்கலாம். குழந்தைங்கலாம் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த மாரி ஒரு சீசன் நடத்துறதுக்கும், அதுவும் ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இந்த மாரி விஷயங்கள்லலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. அதாவது இன்னைக்கு நம்ம பேசுறோம். நாளைக்கு அவங்க எபிசோட் நடத்தப் போறாங்க. இதுல ஒரு நம்ம பேசுற ஒரு 2, 3 இஷ்யூ ஆவது அவங்க அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து இந்த அ அ சபரி வந்து அந்த வ பார்வதி கூட விளையாடின அந்த பாட்டில் கேம்ல வந்து அக்ரெசிவா விளையாடிருப்பாரு. ஓகே. சபரி கேம் விளையாடுறாரு. அக்ரெசிவா இருந்தாரு. "நீ ஏன்பா அக்ரெசிவா இருந்த விக்ரம்? நீ ஏன்பா அக்ரெசிவா இருந்த? அப்பயே உன்ன வந்து ஹோஸ்ட் கழுவி கழுவி ஊத்திருப்பாரு. இந்த வாட்டி பலூன் டாஸ்க்ல அத விட அக்ரெசிவா ஆடுனியேப்பா. ஏம்பா அப்ப கழுவி ஊத்துனது உனக்கு ஞாபகம் இல்ல. அவர் ஹோஸ்ட் உன்ன தான் கழுவி ஊத்துனாரு. அதுவும் நீ நீ வந்து கண்டஸ்டன்ட். நீ அந்த கேம்ல இல்ல. நீ வெளிய தான் இருந்து வேடிக்கை பார்த்த. அப்படி இருக்கும்போதே நீ அவ்வளோ அக்ரெசிவா இருந்த. உனக்குன்னு ஒரு கேம் வரும்போது, நீ ஆதிரி வந்து அடி பட்டிருந்ததுன்னா என்னான்னு எனக்கு தெரியல. ரெட் கார்டு குடுத்துருப்பாங்களான்னு தெரியல. அது லக்கிலி படல. ஆனா போயிட்டு கைய கட்டி ஆதிரி முன்னாடி நின்னுகிட்டு நான் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் அந்த இஷ்யூவ வந்து அந்த வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாம விடலாமா? நீ என்னதான் அக்கவுண்டபிலிட்டி எடுத்து நீ ஓரமா நிறுத்திட்டு அந்த இஷ்யூ தப்புன்றத அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? நீ அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கு நீ பாராட்டு விழாவே நடத்திக்கப்பா. ஆனா அந்த இஷ்யூவ வந்து அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா அந்த ஹோஸ்ட்? பண்ணி ஆகணும். ஆனா பண்ணல. எதையுமே அட்ரஸ் பண்ண மாட்றாங்க. இது என்ன ஒரு இதுன்னு தெரியல, சீசன் தெரியல. இன்னைக்கு கால வச்சதையாவது தயவு செஞ்சு அட்ரஸ் பண்றாருன்னு பார்ப்போம். என்ன அரோரா என்ன அவங்க வந்து ஓவர் த இது மேலயே போயிட்டாங்களா? அவங்க வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க வேணாம்னு சொன்ன உடனே அந்த கன்ஃபார்ம்டு ரன்னரா ஆர் வின்னர்ன்றது தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரியல எனக்கு. இல்ல அதுக்கப்புறம் நீங்க யார் மூஞ்சில வேணாலும் கால வைப்பீங்களா? பிக் பாஸ் நீங்க வீட்டுக்குள்ள உங்க மூஞ்சிலே கால வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அநேகமா வச்சாலும் வைப்பாங்க. சொல்ல முடியாது. இது மாரி இருந்தா நான் என்ன பண்றது? எனக்கு இந்த இந்த சீசன்ல வெறித்தனம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாரி சு சு சுபியோட அப்பா, அம்மா உள்ள வந்தாங்க. இல்ல எனக்கு இப்ப என்ன ஈகரா இருக்கு தெரியுமா? ம், ஒருத்தவங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றத எடுத்து பேசக்கூடாது அப்படின்றது ஒரு சைடு. ம். எனக்கு உண்மையாலுமே இத முடிஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அரோரா வெளியில என்ன பண்ண போறாங்கன்னு நான் பார்க்கணும். இல்லங்க அவங்க சப்ஸ்கிரைபர் ஏத்ததாங்க வந்திருக்காங்க. அவங்க வின் பண்றாங்க, வின் பண்ணல அது செகண்டரி. அவங்க உள்ள வந்தது நீங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அரோரா சின்க்ளேரோட ஒரிஜினல் ஐடில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆம்பள பொறுக்கி வீடியோ வந்து ரிலீஸ் செய்யப்படும்னு நம்ம இவரு போட்டாரு. பிரசாந்த் போட்டாரு. அது அது அன்னைக்கே வந்து அதுல அரோரா சிங்தார் ஐடில இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கும். தேங்க் யூ ஃபார் த ம். நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு. இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவங்க எதிர்பார்க்கறது என்ன மீன் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தப்போ, ரைட்டோ எனக்கு நீ சப்ஸ்கிரைபர் ஆயிட்டு போடான்னு தானே எதிர்பார்க்கறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? வின்னர் ஆகணும்னு இல்ல எதிர்பார்க்கறாங்க. அப்படி அப்படி சொல்ல முடியாது. ஐ சீரியஸ்லி வாண்ட் டூ சீ தட் வாட் ஷி கோனா டூ அவுட்சைட். இல்ல அவங்க டீம் இங்க வெளிய பயங்கரமான பிஆர் வேலையில இறங்கியிருக்கு. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நான் ரியா வந்து உள்ள வந்து பேசுனது கூட நான் வந்து இன் பிட்வீன் நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அவங்க வந்து ரியா வந்து என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா, இவங்க சொன்ன ஃபேக் நரேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து அவங்க ஃபேக்கா இருக்காங்கன்றத வந்து காமிக்க வேண்டாம். இதுக்கப்புறம் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அ அதாவது அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றது மேட்ரு. இன்னும் மீதி இருக்கிற அந்த 20 நாள்ல, 24 நாள்ல. ஸோ அத பேஸ் பண்ணி அவங்க விளையாடுவாங்கன்றது
கிளீனா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க அந்த சிம்பத்தி கார்ட்லாம் தேட மாட்டாங்க. இந்த பேரண்ட்ஸ் இல்ல, அந்த இவங்க வரல உள்ள, அது மாரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்றது நிச்சயம். ஸோ அவங்க இப்போ வந்து துஷார் கூட வந்து வெளிய வெயிட் பண்றாருன்னா, துஷார் எனக்கு தெரிஞ்சு அவரு உள்ள வந்து கன்ஃபார்ம் பண்ணா தான் தெரியும். துஷார் வந்து வெயிட் பண்றாரா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டியில வந்து அவரு அது மாரி வந்து சொல்லல. இது மாரி அரோராக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லல. அது என்னமோ தெரியல. அதே மாரி இன்னைக்கு சுவ்வியோட அப்பா, அம்மா உள்ள வந்தாங்க. உள்ள உள்ள வந்தாங்க. அப்ப சுவ்வியோட ஊர்க்காரங்க வந்து பார்வ கிட்ட வந்து கை குடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவரு வந்து கை குடுத்தாரு. பார்வ எந்திச்சு கை குடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 2வது இந்த ப்ரொமோல போட்ட இஷ்யூ வரேன். இவங்க அம்மா பேசினது, அப்ப பாரு பேசினது. இதுல பாரு ஜென்ரலா பேசுறது, எப்பவும் பேசுறது தான். அதுல ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனா அவங்க அம்மா பேசுனது எதுக்காக நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் திங்க் பண்ணி பார்த்ததுல எனக்கு எனக்கு தோன்ற விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா பார்வ வந்து பாடி ஷேமிங் பண்ண ஒரு ஆள் வந்து காணாம இன்னொரு ஆள் வந்து நம்ம திவ்யா. திவ்யா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஜெகன்மோகினின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அது பண்ணியும் காமிச்சிருப்பாங்க. வெளிய வந்து சபரியோட சேர்ந்து அத பண்ணியிருப்பாங்க. மேபி அத பார்த்திருக்கலாம். அத பார்த்து வெறுப்பாயிருக்கலாம். அதனால அவங்களுக்கு திவ்யா மேல வெறுப்பு வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு யாரா இருந்தாலுமே வந்து ஒரு பொண்ண வந்து மார்க் பண்றாங்க. அதுவும் பொண்ணு இல்லாத இடத்துல மார்க் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு விளையாட்டு இல்லல்ல. அது வந்து யாரு வந்து அவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. அப்படி பார்க்க போனா, அவங்க அதாவது 24 ஹார்ஸ் இருக்காங்க. 1 1/2 மணி நேரம் இருக்காங்கன்னா, அவங்க பார்த்து பார்த்து இருந்துட்டு போயிடலாம். ஆனா 24 ஹார்ஸ் இருக்கவங்க வந்து எந்த நேரமும் அந்த கான்ஷியஸா இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு வார்த்தைய விட்டுட்டாங்க தான். அது தப்பு தான். இருந்தாலும் திவ்யா பண்ணது நீங்க நீங்க வந்து ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணாரா? ஒரு அட்ரஸும் பண்ணல. பண்ண மாட்டாரு. ஏன்னா, அவரு வந்து சேனலோட ஹோஸ்ட். அவரு நம்ம ஹோஸ்ட் இல்ல. அவரு வந்து சேனல் கிட்ட சம்பளம் வாங்குறாரு. அவர் மக்கள் கிட்ட வாங்கல. அதனால அவரு வந்து மக்களுக்கெல்லாம் என்ன வேணும், என்ன தேவைன்னுலாம் பார்க்க மாட்டாரு. சேனலுக்கு என்ன தேவை? அவங்க குடுக்குற பேப்பர் ஹோஸ்ட். கிளீனா சொல்லணும்னா பேப்பர் ஹோஸ்ட். அதே மாரி அவன் சுபியோட தம்பிக்கு தெரியல. அது யாரு வந்து சுபியோட கேம கெடுத்தாங்கன்னு தெரியல. விக்ரம் தான் கெடுத்தது அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஆனா நீ விக்ரமோடயே இருமா. நாளைக்கு அவங்க வீட்ட விட்டு வெளிய போவாங்க. அவரு டாப் 5ல இல்லன்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னாரு. நீங்க டாப் 10லயே இல்லையாம்மா? நாளைக்கு நீங்க வெளிய போயிட்டீங்கன்னா, நீங்க டாப் 10 இல்லம்மா. நீங்க 11த் கண்டஸ்டன்ட். நீங்க வெளிய போறீங்க. நீங்க டாப் 10லயே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த டாப் 5ல இல்லன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துச்சு. டாப் 10ல இல்லன்னு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன வரும்? சார் பிக் பாஸ் சார், நீங்க ஒரு டாக்டரு, 2 டாக்டர் டீமு, அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அத அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம சுபி வந்து எலிமினேட் ஆக போறாங்கன்னு கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. அவங்க அப்பா, அம்மா உள்ள போனாங்க. இது மாரி ஆமா. கன்வே பண்ணிட்டாங்க. இது மாரி வந்து நீ அழாத எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்பயே சுபி என்னதான் வந்து இது பண்ணாலும், ஒரு பேப்பர் போட்ட எம்ப்ளாயி என்னைக்குங்க கம்பெனிக்கு சின்சியரா வேலை பார்த்துருக்காங்க. அவங்க போயிட்டு அத்தனை பாத்திரம் இருக்கு. அத வேற விளக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம பாருகிட்டயே வந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு போட்டாங்க. அது மாரி இவங்க 3 பேரு கனி, அப்புறம் திவ்யா, அப்புறம் அவுரோரா 3 பேரும் சேர்ந்து இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேணுன்ட்டே பாத்திரம் நெறைய போட்டாங்க மாதிரி. அதுவும் ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அதையும் பார்த்தேன். அதையாவது அட்ரஸ் பண்றாரான்னு பார்ப்போம் நம்ம பேப்பர் ஹோஸ்ட். ஆனா பேப்பர் ஹோஸ்ட் ஆச்சே! எழுதி குடுக்கணுமே! கீழ யாராவது இருந்தா அவருக்கு கீழ யாராவது வேலைக்கு போட்டிருந்தாருன்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம போன வாரம் பேசுனத கேட்டாவது யாராவது 2 பேர போட்டிருந்தாலாவது இந்த வாட்டி இது 4 இஷ்யூல ஒரு இஷ்யூவாவது அவங்க அட்ரஸ் பண்ணாங்கன்னா, அதுவே பெரிய விஷயம். நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். அதே மாரி அவ்வளவுதான். எனக்கு வந்து இது வந்து அ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து எங்க மாஸ்டர் சொல்லணுமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாஸ்டர். இல்ல பிரஹீல், அந்த அவங்க வந்து மூஞ்சி மேல கால் வச்சது தப்புதான். ஆனா அவங்க உடனே என்ன பண்ணிருப்பாங்க, தொட்டு மோந்திருப்பாங்க. அத தொட்டு மோறதுன்னா நான் ரிலீஜன் அதுதாங்க எங்க நான் ரிலீஜன்ல இல்ல எங்க ரிலீஜன்ல வந்து அது தொட்டு மோறதுன்னா மிஸ்டேக் நடந்துட்டு அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள அதாவது தொட்டு மோறதுதான் நீங்க மாஸ்டர் அதுல ஒரே மீனிங். நிமிஷம் மாஸ்டர். செருப்ப அவுத்துட்டு கால வச்சிருக்காங்க மாஸ்டர். செருப்போட கால வைக்கல. அதாவது இல்ல தெரியாம இல்ல இது இல்ல இல்ல பண்ணா வைக்கிறாங்க. இல்லங்க. அதுக்கப்புறம் அது பட்டதுமே அதாவது மிஸ்டேக்க உணர்ந்து ஏதோ தெரியாம தொட்டு ஒரு மோடுறாங்க. வேகத்துல செஞ்சுட்டாங்கன்னா, செருப்ப அவுத்திருக்க மாட்டாங்க. கால மூஞ்சில கிட்ட வைக்கணும்னு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல பிரஹீல், நீங்க சொல்றது ஓகே தான். ம். அரோரா பண்ணது அது தப்பு தான். பட் ஆனா அத உடனே அந்த இன்ஸ்டன்டே உணர்ந்து அத பண்ணாங்க.
சோ அந்த பாயிண்ட தான் நான் ஏங்க சொல்றேன். அது வந்து உணர்ந்து நான் பண்ணிட்டாங்க. அரோரா யோ சப்போர்ட் அதுதான் பண்றது இல்ல. அதுதாங்க நானும் சொல்றேன். மாஸ்டர் உணர்ந்து மாஸ்டர் பண்ணிட்டாங்க. இல்ல மாஸ்டர் நான் அதையும் தான் வீடியோல இங்க போட்டிருக்கேன். பாருங்களேன், நான் வந்து அந்த காலை தூக்கி மூஞ்சி மேல வைக்கிற அளவுக்கு இருந்த அறிவு எப்படி காலை தூக்கி மூஞ்சி மேல வைக்கிற அளவுக்கு ஒண்ணு பண்ணாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றப்ப இன்டெலெக்சுவல் எப்படி நீங்க எப்படிங்க வந்து அடுத்து சொல்லலாம்? தொட்டு கும்பிட்டாங்க? இல்ல இல்ல எப்படி இல்ல அது தொட்டு கால் கும்புறது பட்டது பட்டா பட்டுச்சு. அவன் ஏங்க பட்டுறதுக்கு வச்சிருக்க இன்டென்ஷன் இதுக்காக இருக்குல்ல, காலை தூக்கி மூஞ்சி கிட்ட கொண்டு போற இன்டென்ஷன் இருக்குல்ல, அதுவே கேவலம். அதுக்கப்புறம் அது படாம நான் சும்மா மூஞ்சிக்கு மேல மட்டும் கால வைக்கணும்னு நெனச்சேன். மூஞ்சில தெரியாம பட்டுருச்சுங்கிறது வந்து ஐ வேணாம். அது ஒரு எக்ஸாம்பிள் வருது. அது சொன்னா இல்ல தப்பா போயிரும். இல்ல அதுதான் நான் நான் அதுதான் சொல்றேன். அது வந்து தப்பு தான். கால் மூஞ்சி கிட்ட எடுத்து போனது. மாஸ்டர் பட் ஆனா நீங்க அத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணது பட்டது அது ஓகேன்னு நான் சொல்றேன். அது உடனே மாஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்ணி உணர்ந்தது. ஒரே ஒரு நிமிஷம் மாஸ்டர். நான் நீங்க சொல்றதெல்லாம் தெரியும். அதனால தான் அந்த வீடியோ கட் பண்ணாம அவங்க சாரி கேட்ட வரைக்குமே போட்டிருப்பேன் நானு. நான் என்னோட இன்டென்ஷன் வந்து அவங்க காலை வச்சது மட்டும் தான் போடணும்னா இருந்தா, நான் அந்த காலை வச்சதோட கட் பண்ணியிருப்பேன். நான் அந்த சாரி கேட்டதோட வரைக்கும் தான் போட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இந்த சீசன்ல அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு நீங்க சாரி கேட்டீங்கன்னா, அந்த இஷ்யூவ அட்ரஸ் பண்ணாம விட்டுடலாமா? அதத்தான் நான் சொன்னேன். இல்ல கரெக்ட். அத வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது அந்த இஷ்யூவ. முதல்ல நான் கால தூக்கி நீங்க எடுத்து வந்து போனதே தப்பு தான். அதான் ஒண்ணு கேட்டேன். நான் சாரி கேட்டதுக்கு நீங்க வந்து பாராட்டு விழா கூட நடத்துங்க. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கால வச்சது தப்பு. அத நீங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் இன்னொரு சீசன்லயோ இல்ல இன்னொரு இதுலயோ ஏங்க அவர நீங்க தாத்தான்னு கூப்பிடுறீங்க. முதல்ல கானு குட்டின்னு கூப்பிட்டாங்க ஞாபகம் இருக்குல்லங்க? கானு குட்டி. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாங்க. அதாவது நீங்க வந்து கல்யாணம் ஆகல 2 குட்டி போடலன்னா நீங்க எனக்கு காதலரா இருந்திருப்பீங்கன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ரீச் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர தாத்தான்னு சொன்னாங்க. என்னங்க அர்த்தம்? அவருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. 2 வயசு ஆகுதுங்க அந்த குழந்தைக்கு. இன்னும் பேச கூட வரல. அப்பான்னு கூட கூப்பிடல. அப்பான்னு கூட கூப்பிடாத ஒரு ஆள நீங்க வந்து தாத்தான்னு கூப்பிட்டா, என்னங்க வந்து ஒரு நியாயம்? எந்த ஊர்லங்க நியாயம்? இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? ம். கொஞ்சமாவது பிரஹீல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு பிரஹீல். அந்த இல்ல இல்ல கானா வினோத் வந்து என்ன யோசிக்கிறாரு இல்ல என்ன எப்படி ஸ்பேஸ் ப்ரொஜெக்ட் குடுக்கட்டுங்க? ஆகுன்னு. என்ன ஸ்பேஸ் அந்த குடுக்கட்டுங்க? அவங்க நீங்க வைஃப் சொல்லிட்டு போறாங்க அவளோ இந்த இவ இப்படி பேசவானம் இந்த அரோரா எல்லாம்னு. இந்த மனுஷன் வந்து அதை புரிஞ்சுக்காம வந்து திரும்ப திரும்ப அரோரா வந்து புடிச்சிட்டு ஆசீர்வாதம் எடுக்க மாஸ்டர் வாங்க போற மாதிரி மாஸ்டர் நீங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைபரா தவறு. கானா நான் ஒரே ஒரு வினோத் வார்த்தை கேக்குறேன். நீங்க சப்ஸ்கிரைபரா? அத மட்டும் சொல்லுங்க. நான் பார்வதி டிபி சப்போர்ட்டர் ப்ரோ. அன்ஃபில்டர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களையும் அந்த லிஸ்ட்ல பிரஹில் சேர்க்கப்பட்டு இல்ல பிரஹில் இல்ல பிரஹில் பிரஹில் இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரஹில். நான் என்ன பார்வதி சப்போர்ட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல ப்ரோ அது வந்து தப்பு. இது ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த அந்த பொண்ணுக்குன்னு தோணுனா அது சொல்லணும்ல. இல்லாட்டி அது வந்து இல்ல இல்ல அன்பேரா நான் இருக்கும் எனக்கு. அதாவது நீங்க இல்ல வந்து இல்ல எனக்கும் இப்போ ஒரு வன்மம் இருக்குது நிமிஷம் தான். மாஸ்டர் எல்லாமே இல்ல. மாஸ்டர் 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 இதுல நியாயப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல நான் வந்து ஒருத்தவங்க வந்து நான் மூஞ்சில எட்டி உதைச்சிட்டு ஐயோ சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு தொட்டு கும்பிடுற மாதிரி இருக்கு இது. அது அப்படி கிடையாது. இல்ல ஒருத்தவங்க நான் ரொம்ப தெளிவா அதுதான் வந்து ஒரு கேவலமான இதோட கொண்டு போய் மூஞ்சி மேல காலை வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஐயோ கால் பட்டுருச்சு அப்படின்னு தொட்டு கும்பிடுறத நார்மலாலாம் எடுத்துக்க முடியாது. அவங்க தொட்டு கும்பிடுறது புனிதமா எடுத்துக்கிறதா தான் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு அத அதேதான். அப்படி எடுத்துக்கணும்னு இல்ல அவசியம் நான் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் இப்ப யாராவது ஒருத்தர் இருக்காரு. என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. நான் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இல்ல ஏர்போர்ட்ல எங்கேயோ உட்கார்ந்திருக்கேன். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. நான் கால தூக்கி என் கால் மேல போடும்போது அவர் கால் மேல பட்டுருச்சு. நீங்க தொட்டு கும்பிட்டீங்கன்னா, அது வந்து தெரியாம பட்டுடுச்சுங்க. நீங்க செருப்பு அவுத்துட்டு ஒருத்தர் மேல வைக்கிறீங்க. அது எப்படிங்க தெரியாம படும்? அது எப்படிங்க தெரியாம பட்டதுன்னு நீங்க எடுத்துப்பீங்க? அதுக்கு நீங்க சாரி கேட்டா அதையும் ஒத்துப்பீங்க. அ நான் சப்ஸ்கிரைபர்ன்னு சொன்னதுக்கு நீங்க வந்து கோச்சுக்காதீங்க. நான் வந்து சும்மா ஒரு அப்படி சொல்ல ஒ வேணாம். ஒரு ஒரு வா ஒரு வா ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டேன். அத வந்து நான் வந்து ப்ரோ பண்ணிக்கிறேன். 2வது வாட்டி அப்படி நீங்க சொல்லாதீங்க. சொல்றீங்க இதே ஸ்பேஸ்ல. நான் ஒன்னே ஒண்ணு அட்ரஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கவா? டைம் நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ம். சொன்னப்பவே வந்து நான் அத கடந்துட்டேன். இல்ல டாம். ஒன்னே ஒண்ணு ம், மட்டும் சொல்றேன். லாஸ்ட்டா ம், ஒரு ஸ்பீக்கர் பேசினார்ல, ஹி ஆல்சோ யூஸ் தட் வேர்ட். ஓகேவா? இப்ப நீங்களும் யூஸ் பண்றீங்க. ம். நீங்க வந்து ரொம்ப சூப்பரா 2 பேரும் பேசுனீங்க. ஓகேவா? அது எல்லாமே நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுனீங்க. ஆனா நீங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணும்போது, அதுக்கான ஒரு வேல்யூவே கம்மியாகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்க அன்ஃபில்டர்ட். புரியுதா? சாரிங்க. தெரியாம நான் சொல்லிட்டேன். இனிமே நான் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணல. உங்கள இனிமே வந்து யா. அரோரா ஆதரவாளர், ஆருயிர் அரோரா ஆதரவாளர்ன்னு மட்டும் இல்ல கூப்பிடுவேன். நீங்க என்ன பிரஹில் வேணா சொல்லுங்க. பிரஹில் பிரஹில். எனக்குன்னு சொல்லல நோ ப்ரோ. நோ. ஐ அம் ஜெனரலி சேயிங் when you're talking this space எல்லாமே கரெக்டா பேசிட்டு when you are saying that மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி போயிடும்னு சொல்றேன். புரியுதா? அதேதாங்க. நான் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன். இப்ப எப்படி விக்ரமும், அரோராவும் ஓகே. அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்களோ, அதே மாரி அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன். அத நம்ம பார்த்துக்கலாம்.
இப்ப என்னன்னா, என்னோட பாயிண்ட் ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது நம்ம விக்ரம் வந்து இந்த ஆதிரைக்கு அடிபட்டிருந்தா, அது வேற மாரி கான்சிக்வென்சஸ் போயிருக்கும். மேபி ரெட் கார்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சீசன்ல ரெட் கார்டு இல்ல, எல்லோ கார்டு எந்த கார்டுமே வரல. இன்க்ளூடிங் அந்த பெரிய 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 இஷ்யூஸ் எல்லாம் விட்டு நான் எவ்வளவோ இஷ்யூஸ் சொல்லிட்டேன். அதுவும் வந்து நம்ம பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு உண்மையிலே அடிச்சிருப்பாரு கம்ருதீன் வந்து நம்ம இவரை பிரவீன் தேஜாவத்தை. அது வந்து பெரிய ரூல் பிரேக். ஒருத்தர் அடிக்க கூடாதுன்றது ஒரு பெரிய ரூல். நீங்க பிராங்க் தான் பண்றீங்கன்னா அது எப்படிங்க நீ மேல படும்? அதுக்கெல்லாம் கூட ரெட் கார்டு வரல. எதுக்குமே வரல. எதுக்குமே வராது இந்த சீசன் வந்து ஒரு விளங்காத சீசன் நான் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஹோஸ்ட் வந்து இதுக்கு வேணா டிஸ்கவுண்ட் ரேட்ல ஏதாவது பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியல. ஏன்னா அது இன்னொன்னு நம்ம சாண்ட்ரா கூட பேசும்போது 2.25 மணி நேரம் பேசியிருப்பாரு. நம்ம பார்வதி வந்து யாரை ஓவர்டேக் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பெர்ஃபெக்டா ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேர் 3வது பேர் சொல்லும் போதே அவர் ஸ்டாப் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு. விட்டிருந்தா மொத்த எல்லாரையும் அந்த 10 பேர் மீதி இருந்த 10 பேர்ல யாரை ஓவர்டேக் பண்றாங்கன்றது முதல் கொண்டு கிளீனா சொல்லியிருப்பாங்க. மிச்சம் 13 பேர் இருந்தாங்களா? ஆமா. அந்த 13 பேர்ல யாரை ஓவர்டேக் பண்றாங்கன்றத கிளீனா எடுத்து சாரி 12 பேர் இருந்தாங்க இல்லையா? அந்த 12 பேரையும் ஒருத்தர் யார் ஓவர்டேக் பண்ணிருப்பாங்க கிளீனா சொல்லியிருப்பாங்க. ஆனா கம்ருதீன் அந்த